மாணவரை தாக்கிய 3 மாணவர்களும் பராமரிப்பு நிலையத்திற்கு. ஹட்டன் நகரில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் மாணவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்ட 3 மாணவர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை பேரளவத்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹட்டன் மாவட்ட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 மாணவர்களும் கடந்த 28ஆம் தேதி அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். தரம் 10 கல்வி பயிலும் 2 மாணவர் குழுக்களுக்கிடையே கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் பாடசாலையின் பழைய மாணவர் ஒருவரும் சம்பந்தப்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த சம்பவம் பாடசாலையிலே சமரசம் செய்யப்பட்டதன் பின்னர் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவியது. இதனை அடுத்து தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் மாணவனின் தாயாரால் கடந்த 28ஆம் தேதி ஹட்டன் போலீசில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டது. அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 2 மாணவர்களும் பழைய மாணவரும் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் மாணவர் டிகோயா ஆதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.